எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து எல்எஸ்ஜி vs டிசி மேட்ச் சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. இன்னி வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் டாஸை வின் பண்ணி எல்எஸ்ஜி வந்து 209 அடித்தாங்க. மித்தல் மார்ஷும் நிக்லஸ் புரானும் பொழந்து எடுத்துட்டாங்க டெல்லி பவுலர்ஸை. அந்த அடின்னு அடித்தாங்க. செம்ம அடித்தாங்க. மித்தல் மார்ஷும் ஆடம் மாக்ரம் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. மாக்ரம் ஏலியா அவுட் ஆகிட்டார். ஆனால் மித்தல் மார்ஷ் வந்து பொழந்து எடுத்துட்டாருங்க. 72 ரன் அடித்தாருங்க. விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதே மாதிரி நிக்லஸ் புரானு தான் சும்மா சொல்லக்கூடாது, 75 ரன் அடித்தார். அவரும் லிட்ரலாக அடி பிரித்து மேய்ஞ்சி விட்டாருங்க நிக்லஸ் புரானும். வைசாக் விக்கெட்டு ரொம்ப நல்ல பேட்டிங் விக்கெட்டு போல். நல்ல பால் வந்து பேட்டுக்கு வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து பொழந்து எடுத்துட்டாங்க. நல்ல பேட்டிங் ஆடினாங்க 2 பேருமே. மித்தன் மார்ஷும் சரி, நிக்லஸ் புரானும் சரி. அவங்க 2 பேரும் அவுட் ஆனோடனே ஸ்கோர் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. இல்லைனா ஒரு 250 அடிச்சிருப்பாங்க. ரிஷப் பந்த் வேறு நேற்று வந்து டக் அவுட் ஆகிட்டார். அதே கொஞ்சம் பெரிய சேடாக இருந்துச்சு. மற்றபடி வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க மித்தன் மார்ஷும் நிக்லஸ் புரானும். மிச்சல் ஸ்டார்க் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 3 விக்கெட் எடுத்தார். சூப்பராக பவுலிங் போட்டார். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 42 ரன் கொடுத்தாரு. பட் ஆனால் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நல்லா பவுலிங் போட்டாருங்க மித்தல் மார்ஷு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் ஆடினாங்க. ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் விட்டுட்டாங்க. 8 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. லார்ட் தாக்கூர் தான் 2 விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் ஓவரில். அதுக்கப்புறம் சித்தார்த்தன் வந்து 1 விக்கெட் எடுத்தாருங்க. அவங்க இதில் வந்து ஜேம்ஸ் மேரர் அவர் ஏலியா அவுட் ஆகிட்டார். சமீர் யூசிர் அவுட் ஆகிட்டார். அபிஷேக் பொருள் அவுட் ஆகிட்டார். 3 பேரும் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அக்ஷர் பட்டேலும் ஃபேப் டூப்ளஸியும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிட்டார். ஃபேப் டூப்ளஸி கொஞ்சம் கண்டினியூ பண்ணார். ஸ்டப்பர்ஸ் வந்து சூப்பராக ஆடி ஒரு 32 ரன் அடித்தாருங்க. சரியான பேட்டிங் ஸ்டப்பர்ஸ். நல்ல பேட்டிங் ஆடினாரு ஸ்டப்பர்ஸையும் பாராட்டி ஆகணும். அடுத்தது மெயின் மேன் அஸ்டோன் சர்மா. என்ன அடித்தாருங்க. பஞ்சாப் வந்து அவரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி டெல்லிக்கு வந்து ஜாயின் பண்ணார் அஸ்டோன் சர்மா. செம்ம பேட்டிங்கு. லிட்ரலாக மேட்சை வந்து ஜெயிச்சு ஒரு ஆளாக வந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க. 66 ரன்னு. செம்ம பேட்டிங்கு. அவரும் ஸ்டப்பர்ஸும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்டப்பர்ஸ் வந்து அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டார் 32 ரன்னில். அஸ்டோன் சர்மா வந்து பொழந்து எடுத்தார். லிட்ரலாக வந்து டெல்லி தோற்க வேண்டிய மேட்ச்சு அஸ்டோன் சர்மாவால் தான் டெல்லி வந்து ஜெயிச்சிச்சு. அஸ்டோன் சர்மா தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நல்ல பேட்டிங் ஆடினார். அப்புறம் வந்து விப்புராஜ் அவரும் 39 ரன் அடித்தாருங்க. விப்புராஜ் நல்ல பேட்டிங் அவரும் ஆடினார். விப்புராஜும். அஸ்டோன் சர்மா வந்து ஏன் பஞ்சாப் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரில. பட் ஆனால் இங்கே வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பிரித்து மெஞ்சு விட்டார் அஸ்டோன் சர்மா. நல்ல பேட்டிங் அஸ்டோன் சர்மா. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. நல்ல பேட்டிங் அஸ்டோன் சர்மாவுக்கு. நல்ல லிட்ரலாக பொழந்து எடுத்துக்கிட்டார் மனுஷன். சரியான அடித்தாருங்க. கெவின் பீட்டர்சன் கூட இவர் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். அதை பேசினதுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டார் அஸ்டோன் சர்மா. அவரோட இது மென்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிகர் தவானா அவரை நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. பட் சூப்பராக ஆடினார் நேற்று அஸ்டோன் சர்மா. இன்றைக்கி முக்கியமான மேட்சுங்க. பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸு. 2 டீமுமே வந்து ஹெவி வெயிட்ஸ் தான். இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அகமதாபாத்தில் விளாட்றாங்க. அதுவும் நல்ல பேட்டிங் விக்கெட் தான். அதுவும் பயங்கரமான மேட்ச்சு. அதையும் பார்க்கணும். அங்கேயும் செம்ம பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸில் ரபாடா இருக்கார், முகமது ஷமி இருக்கார். பயங்கரமான மேட்ச்சு பேட்டெலாம் இருக்கும். அங்கேயும் நல்ல மேட்சாக தான் இருக்கும் இன்றைக்கி கான்டெஸ்ட்டு. இன்றைக்கும் வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் அகமதாபாத் நடக்கிறதுனால. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து புது கேப்டனாக ஆகிறாரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அவர் லாஸ்ட் இயர் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். இந்த பஞ்சாப் கிங்ஸ் எப்படி கொண்டு போகிறான்னு தெரில. இங்கே வந்து சுப்மன் கில் கேப்டனு. சுப்மன் கில் நல்ல டீமை லீட் பண்ணார் லாஸ்ட் இயரு. பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கும் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். நல்லா த்ரில்லாக போகும். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.